வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். ரீசெண்டாக திருவள்ளூர் வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது நல்ல மழை. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிட்டேன். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டு செங்கல்பட்டு போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் அந்த லைட்டு பீடிங் வருது பார்த்தீங்கன்னா, அந்த பீடிங்லேருந்து தண்ணி ஊற்று வருது. எப்படி ஊற்று வருது உள்ள. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சரை பார்த்து, சார் நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவங்களோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்களா சார்? பண்ண முடியுமா உங்களால்? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுது அந்த வீடியோ பார்க்கும்போது. டிக்கெட் காசும் குறையாது, அதே டிக்கெட் காசு கொடுத்து தான் நாங்கள் அந்த பஸ்ஸில் போகிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி அசௌகரியமாக இருக்கக்கூடிய பஸ்ஸஸ் தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க. இதில் சட்டசபையில் நாங்கள் எங்களுக்கு ஏசி பஸ் எடுத்துகிட்டு வரப்போகிறோம், புது பஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னு பேசுகிறீங்க. தயவு செஞ்சு இருக்கிற பஸ்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக அதை நம்ம மானிட்டர் பண்ணாலே நமக்கு ப்ராப்பராக நல்ல கம்ஃபர்ட்டாக நம்ம பொதுமக்கள் பஸ் ஃபெசிலிட்டியாக போவாங்க. ஆனால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் புது பஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பழைய பஸ்ஸு புது பஸ்ஸுன்னு எல்லாம் மிக்சப் ஆகி தான் ஓடிட்டு இருக்குமே தவிர ஒன்றா ஓடாது.